ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருந்தே அதுவும் கவர்மெண்ட் சப்சிடியோட நம்ம எப்படி 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதிக அளவில் லாபம் ஈட்டக்கூடிய தொழில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதே போல் அந்த தொழிலுக்காக நம்ம வேலை செய்கிறதும், இப்போ ஒரு வீட்லேயே இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மாதிரியான தொழில்களில் நம்மள நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போக வேண்டாம், ஒரு வீட்லேயே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டைப் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். எப்படி ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு கிராம பகுதியில் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு 1,00,000 ரூபா கிட்ட உங்களால் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், எல்லாம் செலவும் போக அப்படின்னும் போது இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஏற்றது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இது நமக்கு ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார்மிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த டைப் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றதுல இப்போது கொஞ்சம் வருஷங்களாக பார்த்திங்கன்னா இந்த பயோஃப்ளாக் மூலயமா நம்ம மீன் வளர்க்குறது, அதே போல் சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறது, அப்புறம் அந்த குட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி குட்டை வகை பண்ணைகள் வளர்க்குறது. அதே போல் நமக்கு 2 லேயர் ஆஃப் ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங்காகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், நம்ம விளை நிலங்களில் எப்படி குட்டைகள் அமைச்சு ஒரு இரட்டைத்தனையான இன்கம் எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஐர மீனை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்ம மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துங்களில் சொல்லுவாங்க. ஆனால் இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் சீசன்ஸில் 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 2000, 3000 ரூபா வரைக்கும் இதோட விலைகள் போகுது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மருத்துவ குணங்கள். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐர மீன் வளர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மீனை பொறுத்தளவுக்கு நமக்கு 2லேருந்து 4 கிராம் வரைக்கும் இருக்குங்களாம். அதே போல் இதோட இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரே கலர் த்ரோட் த பாடி, அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஐர மீன் இருக்கும் போதே நிறைய மீன் குஞ்சுகள் இந்த 2 to 4 கிராம்ஸ் அளவில் இருக்கக்கூடியது சின்ன சின்ன மீனுங்கள் பார்த்திங்கன்னா கெண்டை மீன்கள்லாம் நமக்கு நார்மலாக இந்த மாதிரியான சைஸஸில் இருக்கும். நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த மீன், ஏன்னா இது வளர்ந்த மீனே இவ்வளோ தான் நமக்கு இருக்கணும் போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாத, நம்ம ஒரு பண்ணைக்குட்டைகளுக்கு வாங்குறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. அதனால நம்ம அதை பார்த்து வாங்கும் போது இதோட ஷேப்பு, ஷார்ப்பு நோஸு, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டொமக் இருக்கிற இடத்துல நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப், பால் ஷேப் மாதிரியே அந்த மீனுக்கு நம்ம ஸ்டொமக் ஐடென்டிஃபை பண்ண முடியும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த கலங்கின குட்டைகளில் தான் இந்த மீன்கள் கிடைக்குமாங்க. இது யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு குறுகிய காலம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன பேபி ஃபிஷ்லேருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாத காலங்களாவது கண்டிப்பாக இதோடைய ஃபார்மிங் ஃபுல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவை. முக்கியமான இடங்கள் பார்த்திங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி இடத்துங்களில் இதை நிறைய ஃபார்மிங் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாகவும் இது எக்ஸ்போர்ட்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் கருவாடை ட்ரை ஃபிஷ்ஷாகவும் பண்ணுறாங்க இதை. ஏன்னா த்ரூஅவுட் த இயர் இது கிடைக்காது, ஆனால் இது த்ரூஅவுட் த இயர் இதோடைய டிமாண்ட் இருக்குது அப்படின்றதுனால இதை நம்ம எப்படி பதப்படுத்தி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றதுனால இந்த மாதிரி இடத்துங்களில் இது ஃபார்மிங்காக பண்ணி அவங்க லைவ் ஃபிஷ்ஷாகவும் இப்போ நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ஃபிஷ்ஷாகவும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்காக உணவுக்காக கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி ஃபிஷ்ஷும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ட்ரை ஃபிஷ் கருவாடுமே இதை பண்ணுறாங்க. கருவாடுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லி தாங்க. இது 100 கிராம், 200 கிராம் அந்த மாதிரி பவுச்சஸில் போட்டு விற்கிறாங்க. மெயினாக இந்த இருதய நோயின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருதய நோய்க்கு இந்த பிளட் பிளாக்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில டிசீஸ்க்கு இந்த மீன் சாப்பிட்டா அதுலேருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றாங்க. அதனால தான் இது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உடையறதுனால இதோட விலை ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
மெயினாக பார்த்தீங்கன்னா இது கலங்கின குட்டையில் கிடைச்சாலும் ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இது வந்து வளருங்க. நார்மலாக இந்த சீ வாட்டர், சால்ட் வாட்டர் இந்த மாதிரி பகுதியில் இதை வளர்க்கணும் அப்படின்னா இது வந்து நடக்காத காரியம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இது வளர்க்கக்கூடியது. சின்ன சின்ன பாண்ட்ஸு, குட்டைகள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கால்வாசி இந்த மீனை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா மண் சேத்துல தான் புதஞ்சி இது இருக்குங்களாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறவங்க, யூஸ்வலாக இந்த ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறவங்க நம்ம நார்மலாக கொண்டு போயிட்டு ஒரு குட்டைகளில் விடுறோன்னா எல்லா தண்ணியுமே வெளியேற்றின பிறகு தான் இதோடைய ஹார்வெஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக அந்த குஞ்சுகளையே வெளியே எடுக்க முடியும். ஏன்னா நம்மளால் வந்துட்டு இந்த ஒரு மீனை வந்து தண்ணி இருக்கும் போது பிடிக்கிறது வலைகளில் ரொம்ப கஷ்டம். பேபி ஃபிஷ்ன்றது ரொம்ப இன்னுமே குட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க. சிமெண்ட் பாட்ஸ்லேயுமே வந்து நம்மளால் இதை பண்ண முடியும். அதாவது சிமெண்ட் டேங்க்ஸில் இந்த மீன் பார்த்திங்கன்னா 3 வகையான டைப்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது இந்த ஐர மீன்லேயே. இதுக்கு நம்ம மெயினாக பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஐர மீன் நீங்கள் ஒரு டேங்க்கில் வளர்க்குறீங்க, சிமெண்ட் டேங்க்கில், இல்லை நீங்கள் வந்து ஒரு பயோஃப்ளாக் சிஸ்டம் மூலயமா வளர்க்குறீங்கனாலும் அந்த மண்ணும் அதுக்கப்புறம் அதில் கல்லும் கலந்த மாதிரியான ஒரு கலவையான செட்டப் இருக்கணும். நிறைய பார்த்திங்கன்னா அந்த பாறைகள், குட்டி குட்டி பாறைகள் அடியில் தான் வந்து இது ரீப்ரொடக்ஷன், இனவர்த்திக்காக அதில் போயிட்டு அந்த முட்டையிட்டு இது வந்து குஞ்சு பொரிக்கிறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் தான் இது கொடுக்கறது. அதே போல் இந்த பாசி, உங்களுக்கு அந்த பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், இதையெல்லாம் தான் அது வந்து மெயினாக அதோடைய தீனியாக வந்து எடுத்துக்கிறதாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சிமெண்ட் டேங்க்லேயோ ஒரு கிளாஸ் டேங்க்லேயோ நீங்கள் வந்து ஒரு சிட்டி சைடில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஐர மீன் வளர்க்க முடியுமானா நீங்கள் வளர்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 26 to 28 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வெப்பநிலை இருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் மேல் ஃபீமேல் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த மீனுங்களில். நம்ம பெஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேபி ஃபிஷ்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் அதை வளர்த்து அது பெருசாகி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 6லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஆகும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4.5 சென்டிமீட்டர் ஃபிஷ்ஷை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதோடைய பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளேயே வந்து அது முட்டைகள் இட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டைகள்லேருந்து அந்த பேபி ஃபிஷ்ன்றது ஃபார்ம் ஆகிடும். ஜான் டு ஜூலை இந்த பீரியடு தான் வந்து இதோடைய ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஏற்ற ஒரு பீரியட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதில் 3 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மண்ணும் தண்ணியும் வந்து நீங்கள் நிரப்பிடணும். ஒரு லேயர் மண் போட்டுட்டு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மண்ணோட தன்மையை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது சேத்துல போய் நிறைய வளர்றது தான் வந்து இதோடைய வழக்கமே. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னும் போது அந்த ஆர்டிஃபிஷியல் இடத்த நம்ம உருவாக்காமல் நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே அந்த செட்டப் வந்து கொடுக்கணும். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியே மண் விட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அந்த தொட்டி, ஏன்னா 3 நாளைக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கலங்கன மாதிரி இருக்கிற குட்டைகளில் தான் ஈஸியாகவே இந்த மீன் வந்து அடாப்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் அதில் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறாங்க. 1:1 பேரே வந்து இதை விடுறாங்க. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 தான் வந்து இதோட ஹார்வெஸ்ட்டுக்கு. ஃபுட்டும் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு நிறைய இடத்துல வந்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வெளியவே அவைலபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரியான மீனுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் 10லேருந்து 20 நாளுக்குள்ளே முட்டையிட்டு அதுக்கப்புறம் குஞ்சுகள் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் இது டேங்க் நம்ம வெளியே காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேபி ஃபிஷ்ஷை நம்மளால் எடுக்க முடியும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த தவளைகள், அதுக்கப்புறம் நம்ம வேறு சில ஃபிஷ்ஷஸ்ஸு அது கூடலாம் இதை விடவே கூடாதுங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ் கூட மட்டும்தான் இதை வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், கட்லா, ரோகு, இந்த மாதிரியான சாஃப்ட் ஃபிஷ்ஷஸ் கூட இதை வளர்க்கலாம். மற்றபடியான ஃபிஷ்க்கு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதுவே இதோடைய இரையாக ஆகிடும். ஸோ மற்ற ஃபிஷ்ஷை வந்து இதில் மிக்ஸ் பண்ணாமல் வந்து வளர்க்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஐயோ இதை எது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எப்படி செய்ய முடியும் நம்மளால், வீட்டிலே வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. வீட்டில் வளர்க்கணுன்னா எந்த மாதிரியான இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நமக்கு தமிழ்நாட்டில் ட்ரைனிங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இலவசமாகவே உங்களால் வந்து உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இலவசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் இடம்னு சொல்லிட்டு வெளியே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். பட் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தாங்க வாங்கணும். இந்த பயிற்சியை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இந்த பயிற்சி வந்து இயங்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். ரஃபாக ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து
எக்ஸாக்டான ப்ராஃபிட் கேல்குலேஷன்ஸ் கிடையாது. ஒரு சின்ன அளவில் வளர்க்குறீங்க அப்படின்னா 20,000 1 லட்ச ரூபா வரைக்கும் earn பண்ண முடியும். அதே போல் இந்த ஒருங்கிணைப்பு பண்ணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கும் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கும் பண்ணுறீங்கன்னா ரெட்டத்தனையான இன்கம் உங்களால் எடுக்க முடியுங்க. ஒரு சின்ன இடத்துல வளர்த்திங்க அப்படின்னா கூட 40லேருந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். ஏக்கர்ஸ் கணக்கில் வளர்க்குறீங்கன்னா 2 டன் வரைக்குமே எடுக்க முடியுங்க. மெடிசினல் ப்ராப்பர்ட்டியாக இதை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 2,000 3,000 வரைக்கும் கூட உங்களுக்கு ஈஸியாக போகும். ஒரு நேச்சுரல் ஃபார்மிங்கில் வளரக்கூடியது தான் இது. மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் நல்ல விளையக்கூடிய சீசன்லேயே நமக்கு இந்த ட்ரை ஃபிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் போட்டு 500 விற்கிறாங்க. சம்டைம்ஸ் 3,000 வரைக்குமே லைவ் ஃபிஷ் போகுது. நீங்கள் பண்ணைகளுக்கு சப்ளை பண்ணுறீங்க, வளர்க்குறதுக்காக அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஸோ ட்ரைனிங் மார்க்கெட்டிங்ஸ் இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு லோன்ஸு ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் இதில் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.